அழகான காட்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே. நமஸ்காரம். காமாட்சி சங்கரா சேனல் சார்பாக போன எபிசோடில் தாய்மானவர் சுவாமிகள் வாழ்க்கையில் நடந்த பல அற்புத நிகழ்ச்சிகளை பார்த்தோம். அத்தோட ஈஸ்வர பக்தரான அவரை ஈஸ்வரன் அக்னி சுரூபம் இல்லையா, அதனால் உயிரோடைய அக்னியில் அவர் பற்றி எரியும்போது அப்படியே வந்து ஈஸ்வரன் தன்னோட அவரை ஐக்கியப்படுத்துகின்ற அதிசயத்தையும் பார்த்தோம். இப்போ இந்த எபிசோடில் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் இந்த கோவிலுக்கு ஒரு ராசி உண்டு. எங்கிருந்தாலாவோ சில பேர் கைங்கரியம் பண்ணுறதுக்குன்னு வந்து சேருவா. சுத்தாத்மான்னு சொல்லலாம். சுத்தாத்மான்னு சொல்கிறத கூடிய புண்ணிய ஆத்மான்னு சொல்லலாம். இந்த புண்ணிய ஆத்மாக்களுக்கு மறுபிரிவு கிடையாது. இதுதான் மோட்சம் வாழ்க்கை, கடைசி பிரிவு தான். ஏன்னு கேட்டாக்க இவா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாதவர்கள். என்னுடைய காலத்தில் ஒரு 3-4 பேர் இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். நான் அந்த நம்ம கோவிலுக்கு வந்தது கைங்கரியம் பண்ணி வந்தவாள். எந்த விதமான ஆசையும் கிடையாது அவளுக்கு. பிறவி எடுக்கிறோம். இந்த பிறவியில் வந்து நாம் பண்ணுற பாவத்தின் காரணமாக தான் அடுத்த ஜென்மா நமக்கு அமையிறது இல்லையா. இப்படி வரக்கூடிய இந்த புண்ணியாத்மாக்கள் எந்த பாவமுமே பண்ண மாட்டாள். ஏன்னா பாவமே பண்ண தெரியாது. அவளை வந்து ரெண்டும் கெட்டான்னு சொல்லலாம், அசடுன்னு சொல்லலாம், பிராமண பாஷையில் அச்சு பிச்சுன்னு கூட சொல்லலாம். ஆனால் எந்த விதமான ஆசையும் இல்லாத ஒரு சுத்தமான புண்ணியாத்மா அவர்கள். அவளுக்கு மெயின் என்ன, பண ஆசை கிடையாது, ஆடைகள் மேலே ஆசை கிடையாது, விதமாக ட்ரெஸ் பண்ணணுன்னு, நகைகள் மேலே ஆசை கிடையாது, வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும், இப்படி எந்த ஆசையும் கிடையாது. ஆக ஆசையே இல்லாததுனால பாவம் பண்ண போகிறதில்ல. போன ஜென்மத்தினுடைய புண்ணிய பலன்தான் இந்த ஜென்மத்தில் வந்து கடைசி காலத்தில் வாழலாம் அம்பாள் கைங்கரியம் பண்ணுறா அப்படிங்கிறது தான் நமக்கு தோணும் அவளை பார்க்கும்போது. அப்படி வந்தவரில் ஒருத்தர் தான் மணியர்னு பேர். அந்த மணியருக்கு அம்பாள் கைங்கரியம் பண்ணும்போது ஒரு ஆபத்து ஏற்பட்டு, உயிர் போகக்கூடிய ஆபத்து அது. அந்த ஆபத்துலேருந்து சாட்சாத் தாயார் காமாட்சி அம்பாள் அவரை உயிரோடு காப்பாற்றிட்டாள். அது என்ன அப்படிங்கிறதுங்கிறத இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் வழக்கமாக கேள்வியை கேட்குறேன். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ராத்திரியில் நவாவரண பூஜை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது, ரகசிய பூஜை. அது ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ராத்திரியில் நடக்கும். அது இல்லாமல் பகல்லையே சில நாட்கள் அம்பாளுக்கு நவாவரண பூஜை உண்டு. அது எப்போல்லாம் நடக்கும், இதுதான் கேள்வி. இதுக்கான பதிலை எபிசோடு முடிவில் சொல்கிறேன். சரியாக இருக்கா பார்த்துங்கோ. இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். அம்பாள் கைங்கரியம் பண்ணுறதுக்கு மணியர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து சேர்ந்தார். அவர் யார், அவருக்கு சொந்தக்காராக இருக்காளா, எந்த விஷயமும் யாருக்கும் தெரியாது. கொட்டையாக இருப்பார், கண்ணக்கரைன்னு இருப்பார். எனக்கு இளம் வயது இருக்கும்போதே அப்போ அவர் வயசானவர். தலையெல்லாம் வழுக்க வந்திருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் தான் தலையில் சுற்றி முடி இருக்கும். அவர் கிராமத்துலேருந்து வந்தவர்னு தெரியும். கிராமத்தில் ஏர் பிடிச்சி நிலத்தை உழுதுன்னு இருந்தவர் அவர். அந்த காலத்துலலாம் பிராமணர்கள் தானே தன்னுடைய நிலத்தை உழுவா. ஏறு பிடிச்சி உழறது, விதை விதைக்கிறது, களை பறிக்கிறது, நாற்று நடுறது, அறுவடை பண்ணுறது அத்தனையும் பிராமணர்கள் கொஞ்சம் நிலம் இருந்தால் அவளே பண்ணான். இப்போ கூட எங்கேயானு சில இடத்துல நடக்கிறது. அந்த மாதிரி நிறையா நிலம் இருந்தால் தான் ஆட்களை வச்சு பண்ணுவோம். அப்பவும் பிராமணர்கள் போய் நிலத்தில் வந்து உழுது பயிரிட்டிருக்கா. இதை பற்றி ஊவேசா அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கார். பிராமணர்கள் கடுமையாக வந்து நிலத்தில் உழைச்சிருக்காங்க அப்படின்ட்டு அவர் பீரியடில். இந்த மணியரா அப்படி கிராமத்தில் வந்து உழைச்சவர் தான். இவர் அம்பாள் கைங்கரியம் பண்ணுறதுக்கேன்னு வந்து சேர்ந்தார். நான் சொன்ன மாதிரி ஒரு 2 கட்டான்னு சொல்லலாம். எந்த விதமான அபிலாஷையும் இல்லாதவர். கைங்கரியம் ஒன்றே தான் குறி. என்ன கைங்கரியம்னா அம்பாளுக்கு தீர்த்த கைங்கரியம். ராமானுஜர் வந்து எப்படி வரதராஜருக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ணாரோ, அபிஷேகத்துக்கு ஜலம் கணத்துலேருந்து எடுத்துன்னு போய் மேலே சேர்க்கறது, அந்த மாதிரி தான் இவர் காமாட்சி அம்பாளுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ணார். ஜலம் கட்டுறதுன்னு சொல்லுவோம் நாங்கள். அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டேன்னா, அவர் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம்
வேடிக்கையாக இருக்கும், விசித்திரமாக இருக்கும். அவருக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. கார்த்தால் கோவில் திறந்த உடனே கிடுன்னு நம்ம கோவில் குளத்துக்கு போவார். காமாட்சி கோவில் குளத்தில் ஒரு துண்டு மட்டும்தான் கட்டினிருப்பார், மேலெல்லாம் கூட வஸ்திரம் கிடையாது. இந்த குளத்தில் போய் இறங்கி மூக்கை பிடிச்சிப்பார். 1 2 3 அப்படின்னு டக்குன்னு எழுந்திருப்பார். எழுந்து உடம்பு ஒரு செலுத்துப்பார். இந்த ஜலம்லாம் வடிஞ்சு போயிடும். கட்டின்னு இருக்கிற வஸ்திரம் அப்படியே தான் இருக்கும், அழுக்கேறி இருக்கும். அவர் சோப் போட்டு தூச்சி வெளுப்பாக கட்டி நான் பார்த்ததே இல்லை. அந்த அழுக்க வஸ்திரத்துலேயே ஒரு நாளைக்கு எத்தனை தடவை குளிக்கிறாரோ அதை கட்டினே குளிப்பார். அது உடம்பு சூட்லேயே அப்படியே அது காஞ்சி போயிடும். யாரான விசேஷ நாளில் அவருக்கு வஸ்திரம் கூட்ட வணிகர் புதுசாக கட்டிங்கன்னா அந்த வஸ்திரத்தை இதை அவுத்து போட்டு அதை கட்டின்றுவார். அது அப்படியே அழுக்கு இருந்தே இருக்கும். இது அவருடைய சுபாவம். இப்படி குளிச்சின உடனே டக்குன்னு அங்கேயே விபூதி இட்டுப்பார். விபூதின்னு கடகடன்னு மூலஸ்தானத்துக்கு வருவார். மூலஸ்தானத்தில் கங்காளம்னு சொல்லுவோம். காது வச்சது இவ்வளோ பெரிய அண்டா, ஒரு 3 அண்டா இருக்கும். அதில் ஜலம். இவர் வந்த உடனே அதில் கொஞ்சம் ஜலம் இருந்தால் எல்லாத்தையும் அலம்பி கொட்டி விட்டு 3 அண்டாவும் காரியை வச்சுட்டு பெரிய குடம் ஒன்று இருக்கும். அந்த குடத்தை எடுத்துப்பார் தோளில். கிடுகிடுன்னு மடப்பள்ளிக்கு போவார். மடப்பள்ளியில் பெரிய கிணறு இருக்குது, சதுரமாக இருக்கும். எல்லா இடத்துலையும் கிணறு வட்டமாக இருக்கும், மடப்பள்ளி கிணறு சதுரமாக இருக்கும். சுத்தமான ஜலம் இருக்கும் அந்த காலத்தில். அங்கே இந்த பெரிய குடத்தை கொண்டு வைப்பார். அதுலேயே அந்த கிணத்துல ராட்டினம் கயிறெல்லாம் இருக்கும். ஒரு குடம் ஒன்று கட்டி தொங்க விட்டுருக்கும். தண்ணி இருக்கிறது கூட ஒரு மாதிரி விசித்திரமாக தான் பண்ணுவார். அந்த கிணத்துல இருக்கிற அந்த குடத்தை போட்டுட்டு தண்ணி இழுக்கும்போது 1 2 3 4 5 6ன்னு எண்ணிட்டு யாராலும் பார்க்குறாலும் சிரிக்கிறாலும் அவருக்கு அதெல்லாம் கவலையே இல்லை. எண்ணி அது எடுத்து கொட்டுவார். இந்த குடத்தில் கொட்டி ரொம்பினோடனே கொண்டு வந்து இந்த 3 கங்காளத்தையும் ரொம்பிடுவார். ஃபுல்லாக ரொம்பிடுவார் ஜலத்தை. இன்னொரு குணம் உண்டு அவருக்கு. அவர் வர்த்தக நாரியாதுன்னு சொல்லிவிட்டு அம்பாள் இந்த உள்ள கங்காளம் இருக்கு இல்லையா, அதில் யாரான கொஞ்சம் ஜலத்தை கொண்டு வந்து ரொப்பி வச்சுருந்தா அது முழுமையாக இருந்தாலும் சரி பாதி இருந்தாலும் சரி வந்து அப்படியே கீழே கொட்டிடுவார். வேறு யாரும் ரொப்பக்கூடாது, அவர் தான் ரொப்புவார். இது முடித்த உடனே நைவேத்திய கைங்கரியம் பண்ணுவார். மடப்பள்ளியில் நைவேத்தியம் பண்ணுறதுக்குன்னு வேறு ஒருத்தர் இருக்கார். அவர் பண்ணி கொடுத்துருவார் நைவேத்தியத்தை. ஒரு ஈயம் பூசின தட்டு இருக்கும், தாம்பாளம். அதில் நைவேத்தியத்தை வச்சுடுவா. அதுக்கு மேலே பித்தளை மூடி கைப்பிடி போட்ட ஒரு மூடி, அந்த மூடியை வச்சு மூடிட்டு இவர் கரெக்டாக வந்துடுவார். எல்லாம் நேரம் தவிர பண்ணுவார். அவர் இந்த அபிஷேகத்துக்கு ஜலம்லாம் கட்டுவார். இது ஜலம் கட்டி முடிச்சுட்டு அவர் வந்து அபிஷேகம் ஆகி அம்பாளுக்கு அலங்காரம் ஆகிறதுக்கு முன்னால் நைவேத்தியத்தை கொண்டு வந்து கரெக்டாக காத்துட்டுருப்பார். அங்கே நைவேத்தியத்தை வந்து அம்பாளுக்கு காட்டணும். அவர் தான் அவருக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம். அர்ச்சகர் என்ன பண்ணுவார்னா, தூப தீபம் 2 இருக்கும். தூபம் தீபம் கிண்டிமணின்னு 2 வச்சுட்டுருப்பார். அதில் அர்ச்சகர் கிண்டிமணியை வச்சுட்டுருப்பார். இவர் நைவேத்திய தட்டை வச்சுட்டு அர்ச்சகர் வந்து அந்த தூபதீபம் காட்டி முடிச்ச உடனே அந்த தட்டை எடுத்து அம்பாளுக்கு நைவேத்தியத்தை காட்டணும். அதை அவர் நைவேத்தியம் பண்ணிட்டு உடனே மூடிப்பார். மூடி இதை தோளில் வச்சுப்பார். தூபதீபத்தை கையில் எடுத்துப்பார். அர்ச்சகர் கிண்டிமணி எடுத்துன்னு போவார். சுத்து கோவில்னு இருக்குது. அதாவது பிராகாரத்தில் இருக்கிற அத்தனை பரிவார தேவதைகளுக்கும் தூபதேவி நைவேத்தியம் உண்டு. அத்தனைக்கு இவர் எடுத்துன்னு போய் எல்லா இடத்துலையும் காட்டிட்டு வருவார். அப்புறம் போய் எங்கேயான போய் ஒரு இடத்துல ஒரு வீட்டில் படுத்துட்டுருவார். இந்த வீட்டில்னு படுத்துட்டுருவார். அப்புறம் நேரம் தவறாமல் காற்றால் கால சந்திக்கு வருவார், உச்சி காலத்துக்கு வருவார், சாரிட்சிக்கு வருவார், அர்ஜாம ராத்திரிக்கும் வருவார். எல்லா காலத்துக்கும் வந்து ஒழுங்காக அவருடைய இந்த கைங்கரியத்தை பண்ணிவிடுவார். இதுக்கு எதான பணம் எதிர்பார்க்குறாரா? ஒன்றும் கிடையாது. யாரான காசு கொடுத்தா வாங்கிப்பார். அதில் ஏன்னா அவருக்கு லட்சியமே இல்லை, கேட்க மாட்டார். கோவிலில் கொடுக்கக்கூடிய இந்த பட்டை சாதம்னு சொல்லுவோம், கொஞ்சம் சாதம், அதை தான் சாப்பிட்டு அங்கேயே இந்த கைங்கரியத்தை பண்ணிவிட்டு எங்கேயான போய் படுத்துட்டுருவார். யார் வீட்லையான யாரான வீட்டில் விசேஷம்னு மணியார் இன்றைக்கி கல்யாணம் இருக்குது, பூனை இருக்குது, சாப்பிட வந்துருக்கோன்னா அந்த நேரத்துக்கு போவார், சாப்பிடுவார், வந்துடுவார். அவ்வளோதான். எந்த விதமான அபிலாஷையும் இல்லாதவர். அப்படி சுத்தமாக அம்பாள் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தவர் அவர் மணியர்னு பேர். ஒரு நாள் ராத்திரி அர்ஜாமம் ஆகிடுத்து. கோவிலெல்லாம் பூட்டிட்டு எல்லோரும் வீட்டுக்கு வந்தோம். எல்லாம் வீட்டில் பட்டுன்னு தூங்க ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட நடு நிசைன்னு வச்சுங்கோ. திடீர்னு கோவிலில் அர்ஜாம மணின்னு ஒன்று இருக்குது. 8:30 மணிக்கு அர்ஜாமம் ஆகும். 8:15 அந்த மணி அடிப்பா. கிண்டாமணின்னு பேர். பெருசாக மேலே பெரிய பறை உச்சியில் உயரத்தில் அதில் அந்த மணி கட்டியிருக்கும். கீழே கயிறு இருக்கும், அதை பிடிச்சி அடிப்பா. டான் 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 டான்னு கேட்கும். எதுக்குன்னா 8:30 மணிக்கு கோவில் சாத்த போகிறா, அர்ஜாமம் நடக்க போகிறதுன்னு சுற்றுவட்டாரெல்லாம் தெரியும். ஜனங்கள்லாம் அவசர அவசரமாக ஓடி வந்து அம்பாளை தரிசனம் பண்ணுவாள். அர்ஜாமத்துக்கு முன்னால் தரிசனம் பண்ண வரவா வந்துடுவா. அதை கேட்டு அந்த மணி கோவிலெல்லாம் பூட்டின்னு வந்த பிறகு ராத்திரி நடுநிசையில் அடிக்க ஆரம்பிச்சுடுது. டான் 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 அடிக்கிறது. எல்லாருக்கும் முழுப்பு கொடுத்துருது. எல்லாம் கோவில் பக்கத்துலேயே தான் அர்ச்சகார் எங்கள் வீடெல்லாம் இருக்குது. எல்லாருக்கும் முழுப்பு கொடுத்துட்டு டக்குன்னு ஏந்துட்டோம்.
ஒரே படபடப்பு பரபரப்பு எல்லாருக்கும். வீட்டு வாசலில் ஓடி வந்துட்டோம். எல்லோரும் வீட்டு வாசல் வந்து கும்பலாக நிற்கிறா. நேராக கோவில் உள்ள போகிறோம். அப்போ வந்து இப்போ வாசலில் இருக்க ராஜகோபுரத்தில் பெரிய மரக்கதவு இருக்கு இல்லையா, அப்போ அப்படி கிடையாது. ஒரு இரும்பு கதவு இருந்தது. இரும்பு கேட்டு வேல் வேலாக குத்தி இருக்கும், அதில் இரும்பு கேட்டு. அங்கே கோவில் ஸ்டாப்பு சம்பத்துன்னு பேர். அவர் அங்கே பூட்டிட்டு அநேகமாக படுத்துப்பார். அவர் அன்றைக்கி அவர் தான் படுத்துன்னு இருந்தார். அவர் ஏந்துட்டு காத்துட்டுருக்கார். நாங்கள்லாம் வரதை பார்த்துட்டு திறந்து கோவில் மனுஷாலை மட்டும் உள்ளே விட்டுட்டு சாத்திட்டார். நாங்கள்லாம் உள்ளே போனோம். உள்ளே போன உடனே அடுத்தது ஒரு பெரிய மரக்கதவு இருக்கிற ஆஃபீஸ் கதவு. அது அந்த கதவுக்கு பின்னால் ஆஃபீஸில் 2 காவல்காரா படுத்துப்பா. கோவிலுக்கு எப்படியும் காவல்காரா உண்டு. அந்த காவல்காரா என்ன பண்ணுவான்னா, அர்ஜாமம் முடிஞ்ச உடனே கோவில் உள்பிரகாரத்தில் சுற்றி வெளியே வெளியே வெளியேன்னு சத்தம் கொடுத்துட்டு வருவாள். அதாவது யாரானு இருந்தால் வெளியில் போயிடுங்கன்னு சத்தம். அவள் 2 பேர் அவளும் ஏந்துட்டான். அந்த சத்தம் கேட்டு ஏந்துட்டு நாங்கள் வெளியில் போன சத்தம் கேட்டுட்டு அந்த கதவை திறந்துட்டா. பெரிய கதவு, மரக்கதவு. அதுக்கு அடுத்த கதவு பிரம்மாண்டமான கதவு, மரக்கதவு. அதுதான் ஒரே கதவு. அந்த திட்டி வாசல்னு அதுலேயே ஒரு கதவு இருக்கும், சின்னதாக ஒரு கதவு இருக்கும். இந்த கதவெல்லாம் நாங்கள் பூட்டின்னு வந்துடுவோம். எல்லோரும் சாவி எடுத்துன்னு அங்கே போயிருக்கோம். கதவுக்கு என்னென்ன பக்கம் நாங்கள் நிற்கிறோம். திறந்துட்டு திட்டி வாசலில் திறக்கிறதா பெரிய கதவை திறக்கிறதான்னு சந்தேகம், பயம். ஏன்னா எங்களுடைய யோஜனை என்னான்னு கேட்டால், யாரோ திருடன் வந்துட்டோம். திருடன் வந்து ஒன்றும் கிடைக்கல, கயிறு தொங்க போட்டிருக்கோம். அதை பிடிச்சி நீ ஏறுனா மேலே போய் குச்சிடலான்னு அவன் ஏறிருக்கான், ட்ரை பண்ணிருக்கான். ஆனால் அது மணின்னு தெரியல அவனுக்கு. அதனால் அந்த கண்டாமணி அடிச்சுடுத்து அப்படிங்கிறது தான் எங்கள் எல்லாருடைய அபிப்பிராயம். எல்லோரும் அதை தான் நினச்சிட்டுருக்கோம். யாரோ திருடன் தான் வந்திருக்கான், ஜாகிரதையாக திறக்கணும், திடீர்னு கத்தி வச்சு குச்சிட போகிறான் யாரையானு. அதனால் கொஞ்சம் பதற்றத்தோடு எல்லாருமே இங்கே கசன்னு பேசி நிற்கிறோம். ஒரு 7-8 பேர் கதவுக்கு நின்ற பக்கம். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணுற நேரத்தில் ஒரு முனகல் சத்தம் கதவுக்கு அண்ணண்ட பக்கத்துலேருந்து கேட்குறது. ஒரு ரொம்ப ஈனஸ்துரியில் அப்பா அம்மா அப்படின்னு ஒரு சத்தம் அங்கே கேட்குறது. உடனே இங்கே தைரியத்தை வச்சேன், டே யாராதுன்னு எல்லாம் குரல் கொடுத்த உடனே நான் தான்ப்பா மணி இருப்பா அப்படின்னு சத்தம் கேட்குறது. எல்லாருக்கும் ஆச்சரியம். என்னடா இந்த மணியர் எப்படி போய் இன்றைக்கி நைவேத்தியம் எடுக்கிறதுக்கு மனுஷன் வரலேன்னு பார்த்தோம், இவர் போய் எங்கே மாட்டினார் உள்ளே அப்படின்னு சொல்லிட்டு திட்டி வாசல் திறந்து பார்த்தா அப்படியே கை காலில் நடுங்கிறது. வடன்னு நடுக்கிறார் உண்மையிலேயே. அப்படியே அடிச்சிட்டாப்பா பலாருன்னு ஒரு ஆள்ப்பா முதுகில் பலாருன்னு ஒரு அடிச்சிட்டாப்பா யார் அடிச்சா மணியர் தெரியலப்பா, அடிச்சிட்டாப்பா யாரோ அடிச்சிட்டாப்பா, என்ன தூங்கிட்டே இருந்தப்பா. வந்து நைவேத்தியம் எடுத்துக்கிட்டு வரலான்னு பார்த்தேன். அப்படியே எங்கள் மேல் மண்டபத்தில் போனேன். மூலையை கொஞ்சம் கண்ணாசந்தான் தூங்கிட்டேன். அப்படியே தூங்கிட்டேன்ப்பா. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது முதுகில் பலாருன்னு ஒரு அரைப்பான்னு கை காலம் வடன்னு நடுங்கிறது. சரின்னு அவர் ஆஸ்வாதத்தை பற்றி வாங்கன்னு வெளியில் கூட்டின்னு போய் அவரை அனுப்பிச்சிட்டு ஒரு இடத்துல போய் படுத்துக்க வச்சுட்டோம் அவரை. அதாவது இந்த கோவிலில் வந்து என்ன வழக்கம்னு கேட்டிங்கன்னா, பிரம்மோற்சவ காலத்தில் பாத்சாந்தின்னு போடுவா. அதாவது துர்த விதைகள் ராத்திரியில் நடமாடும் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் அங்கே உண்டு. இந்த துர்த விதைகளால் யாருக்கும் பாதகம் வரக்கூடாது. உற்சவ காலத்தில் ராத்திரிலாம் கூட ஜனங்க கோவில் மனுஷாலாம் நடமாட முடியாது இருக்கும்னு சொல்லிட்டு வாசுசாந்தி பண்ணுவாள். அந்த துர்தேவதைகள்லாம் வெளியில் விரட்டுறதுன்னு ஒரு ஐதீகம் ஒன்று. அது இல்லாமல் காமாட்சம்பாளை சுற்றி கோவிலில் 8 அஷ்டதிக்குக்கும் 8 காளிகள் உண்டு. அந்த காளிகள் வந்து சில நாட்களில் நடு ராத்திரியில் உலா போவா வெளியில். அப்போ யாரான பார்த்துட்டா கண்ணை பட்டுட்டா அவளுக்கு அது ஆபத்து அப்படின்லாம் அந்த காலத்தில் ஒரு இது உண்டு. அப்படி ஏதோ அவருக்கு ஏற்பட்டிருக்கு, ஏதோ ஒரு துர்தேவதை அவளை நடிச்சிருக்குங்கிறது தான் அது. ஆனால் அவருக்கு ஆபத்து இல்லாமல் அம்பாளுடைய அனுகிரகத்தில் அவர் அந்த அறையோடு சரி, அந்த அறையிலேருந்து வேறு யாரான்னு இருந்தாக்க அவர் பெரிய அளவில் ஆபத்தாயிருக்கலாம். அவர் பண்ண அம்பாள் கைங்கரியம் அவளை வந்து அம்பாள் காப்பாற்றிட்டா. அவர் அந்த அறையிலேருந்து தப்பிச்சிட்டார். ஒன்றும் ஆகலை, அதுக்கு மேலே ஒன்றும் ஆகலை. அப்புறம் நைவேத்தியம் எடுத்துன்னு வர மாதிரி நைவேத்தியம் கைங்கரியம் பண்ண ஆரம்பித்தார். அப்படி பண்ணிட்டு வரும்போது காமாட்சங்கோலில் துர்கை அம்மன் மகிஷாசுரமர்தினின்னு பேர். துவஜஸ்தம்பம் இருக்கு இல்லையா, அந்த துவஜஸ்தம்பத்துக்கிட்ட உயரத்தில் கிட்டத்தட்ட மேல் நிலைன்னு சொல்லலாம். இந்த பக்கத்தில் காலபைரவர், இந்த பக்கம் மகிஷாசுரமர்தினி. அங்கே கிட்டத்தட்ட மேல் நிலையில், அதாவது உயரம், அவ்வளோ உயரத்தில் அந்த அம்பாள் இருக்கா. நான் சொல்கிறப்போ வழக்கெல்லாம் ஜாஸ்தி கிடையாது, வசதியும் ஜாஸ்தி கிடையாது கோவிலில். அப்போது அந்த துர்கை அம்மன் கிட்டே போகிறதுக்கு ஒரு ஒத்தக்கல் சுவர் தான் இருக்கும். சேஃப்டிங்கிறது அதுதான். படிக்கட்டில் மேலே போன உடனே இப்படி டானா மாதிரி இருக்கும். அதில் ஒத்தக்கல் சுவர் தான் வச்சுருக்கோம். அந்த கல் சுவர் வந்து நம்ம கணுக்கால் அளவு தான் வரும், அவ்வளோ சின்னதாக தான் இருக்கும். 2 பேர் தான் நிற்கலாம் அந்த இடத்துல போய்.
அங்கே அர்ச்சகர் கிண்டிமணியோடு போவார். இவர் மணியர் என்ன பண்ணுவார், தட்டு இந்த நைவேத்திய தட்டை எடுத்துகிட்டு தூபத்தை எடுத்துகிட்டு போய் நிற்பார். அர்ச்சகர் வந்து அந்த அம்பாள் கிட்ட அப்படி நின்றுடுவார். துர்காம்பாள் கிட்ட நின்றுட்டு அவர் என்ன பண்ணுவார், தூபத்தை விட்டு வாங்கி அப்படி காட்டுவார். இவர் இந்த அந்த ஓரத்தில் தான் இவர் நிற்க முடியும். இவர் நின்றுட்டு இப்படி தட்டை எடுத்து காட்டுவார், நைவேத்தியத்தை காட்டுவார். அப்படி காட்டும்போது ஒரு நாள் என்ன ஆச்சு, மலையர்னு ஊந்துட்டார். அப்படி மல்லாக்கா பின்னால் ஊந்துட்டார். அவ்வளோ உயரம். கீழே ஊந்தால் என்ன ஆகும், ஆக்சுவலாக வயசான மனுஷன் வேறு, மண்டையில் முடியும் கிடையாது, கபாலம் மொச்சுன்றாலே அதான் நடந்திருக்கும். மண்டை பொழந்து ரத்த வெள்ளத்தில் தான் ஊந்திருக்கணும், கை கால் முடிஞ்சிருக்கணும். இன்னும் பெரிய அதிசயம், யாருமே நம்ப முடியாத அதிசயம். அவ்வளோ உயரத்துலேருந்து விழுந்தவளை அப்படியே குழந்தைய யாரோ அப்படி கையில் தாங்கி கீழே போட்ட மாதிரி அம்பாள் தான் தாங்கியிருக்கா. அவளை அதில் எந்த சந்தேகம் இல்லை. அவரை தாங்கி அப்படியே கீழே போட்டுட்ருக்கா. சும்மா லேசான காய். இவர் அம்பாள் கைங்கரியம் பண்ணதுடைய பலன் இந்த மேலேருந்து கிச்சியிலேருந்து கீழே வந்த உடனே அவருக்கு பெருசாக உயிர் பேருக்கு வேண்டிய விஷயம். ஆனால் அம்பாள் தான் சாட்சாத் அம்பாள் தான் காப்பாற்றிருக்கா. அவர் அதுலேருந்து போச்சு வந்து கொஞ்ச நாள்லேருந்து அம்பாள் கைங்கரியம் பண்ணால். இப்படி சில புண்ணியாத்மாக்கள் வந்து அம்பாள் கோவிலில் கைங்கரியம் பண்ணிவிட்டு நற்கதி அடைஞ்சிருக்கா. இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதிலை சொல்கிறேன். அம்பாளுக்கு பௌர்ணமியை தவிர புரட்டாசி மாதம் சாரதா நவராத்திரி, பங்குனி மாதம் வந்திருக்கு வசந்த நவராத்திரி. இந்த 2 நவராத்திரிக்கும் பகல்லையே வந்து நவாவரண பூஜை உண்டு. இப்போ இந்த வாரம் காஞ்சிபுரம் காமாட்சி கோவில் நடக்கக்கூடிய முக்கிய சம்பவங்களை பார்ப்போம். 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தங்கரதம், 28ஆம் தேதி போதாயன அமாவாசை தங்கரதம். அடுத்த வாரம் வேறு சில முக்கிய நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம். மகாபரிவா பாதாரவந்தங்களே சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, ஜெய ஜெய காமாட்சி.